வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அப்பியாச யோகம் அல்லது அக்ஷர பிரம்ம யோகம் அதை பத்தி தாங்க பேச போறோம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு வர்றாரு. கர்ம யோகம்னா என்ன, சாங்கிய யோகம்னா என்ன, அது மட்டும் இல்ல தியானம் செய்யற முறைனா என்ன, தியானம் செய்யக்கூடிய பொருளா இருக்கிற அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அதாவது பரபிரம்மம்னா யாரு, அவர் எப்பேற்பட்டவர், அவரை பத்தி விவரம் அது எல்லாமே சொல்லிக்கிட்டு வராரு. தியானம் பண்றது எல்லாருக்கும் சுலபமான விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டம். சன்னியாசி ஆகட்டும், சாதுக்கள் ஆகட்டும், யாரா இருந்தாலுமே சன்னியாசிகளால முடியும். ஏன்னா அவங்க முற்றிலும் திறந்துட்டாங்க. அதனால அவங்களால பிராக்டிஸ் பண்றது ரொம்ப சுலபம். ஆனா நம்மள மாதிரி உலக வாழ்க்கையில சதா சர்வ காலமும் வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு தியானம் எப்படி கைகூடும்? அதுக்கு தான் சுலபமான வழியா கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அந்த கர்ம யோகமும் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம நீ செஞ்சுக்கிட்டே வா. செய்ய செய்ய உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உன் மனசு உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம போன தியான யோகத்துல தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. எப்படி ஆசனம் அமைக்கணும், அதுல எப்படி அமரணும், நம்ம பார்வை மூக்கோட நுனியில இருக்கணும்னு நல்லா டீட்டெயில்ஸா சொல்லிட்டாரு. ஏன் நம்மளுடைய பார்வை மூக்கோட நுனியில இருக்கணும்? பார்வைக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஏன்னா இந்த கண்கள் பார்க்குற திசை பக்கம் இந்த மனசு சட்டுன்னு சீக்கிரம் ஓடிடும் ஜெட் வேகத்துல. அப்ப மனசுல அதோட தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நிறைய எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா கண் ஒரு ஜன்னல் மாதிரி. அதுல இருந்து பார்க்குற காட்சிகள் மூலமா நமக்கு நிறைய எண்ணங்கள் உருவாகும். அதனால என்ன பண்ணணும்? கண்ணுக்கு ஒரு பயிற்சி, கண்ணுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மளால இந்த எண்ணங்கள் உருவாகிறத கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் மூக்கோட நுனியில உன்னுடைய பார்வையை வெய்யுங்கிறாரு. அடுத்து மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அந்த மூச்சு பயிற்சி மூலமாகவும் நம்மளோட மனசை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோட்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டீப் பிரெத் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசோட அந்த எண்ணால மாறும். அதாவது அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாறும். அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கிளியராக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால தான் நம்மளோட மூச்சுக்கும் மனசுக்குமே நெருங்கிய தொடர்பு உண்டு. சரி, ஓகே, கண்ணும் ஓகே, மூக்கும் ஓகே, காது என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அமைதியான இடத்துல தியானம் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ இருக்க காலகட்டத்தில் அமைதியான இடம் கிடைக்குமானா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம காதுல எந்த சத்தம் வந்தாலும் நம்ம அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஞானிகள் இந்த உலகமே தூங்கும்போது அவங்க விழிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமே தூங்கிக்கிட்டு இருக்கட்டும், ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு ஞானியானவன் எழுந்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு அமைதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற அந்த காத்தும் ரொம்ப சுத்தமானதா இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம மனசுக்கும் நல்லது. சரி, உட்கார்ற இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமானதா இருக்கணும். நல்ல காத்தோட்டமானதாகவும் இருக்கணும். காத்தோட்டம் இல்லாத ஒரு ரொம்ப க்ளோஸ்டு பிளேஸ்ல போய் உக்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறேன்லாம் தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க. ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் இல்லாத இடத்துல நீங்க உக்காந்தீங்க அப்படின்னா உங்களால ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணவே முடியாது. அதனால தான் நல்ல காத்தோட்டம் இருக்கிற இந்த பார்க்கு இல்லை மொட்டை மாடி இல்லை பால்கனி அந்த மாதிரி பிளேஸ்ல நல்லா உட்காந்து தியானம் பண்ணுங்க.
அடுத்து நம்ப சாப்பிடுற உணவு. நம்ப சாப்பிடுற உணவுக்கும் மனசுக்குமே நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால தான் சாத்வீகமான உணவ நம்ப தேர்ந்தெடுத்து சாப்பிடணுங்கிறது. ஏன்னா இந்த ராட்சச உணவு, தாமச உணவு இந்த மாதிரி இருக்கிற உணவெல்லாம் நம்ப சாப்பிடும்போது, நமக்கான எமோஷன்ஸு அதிகமாகும். உணர்வுகளும் சரி, உணர்ச்சிகளும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும்போது, மனச கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் சாத்வீக உணவா எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டா உன் மனச கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு ஈஸி. அதனால தான் கிருஷ்ணர் சொல்றாரு, "தியானம் பண்ணதுக்கு இவ்ளோ விஷயம் இருக்கா? இதெல்லாம் தேவையா?" அப்படின்னா, நாம்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தையா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தா தான் ஒரு விஷயத்த அடையவே முடியும். எப்படி பல நதிகள்லாம் சேர்ந்து ஒண்ணா போய் கடல்ல கலக்குதோ, அதே மாதிரி தான். இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நதின்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? மூச்சு பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, அத அதோட இந்த பார்வை மூக்கு நுனியில செலுத்துறது. சுத்தமான, பசுமையான அதாவது பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நல்ல காற்றோட்டமான இடம். இது எல்லாமே தியானத்துக்கு ரொம்ப முக்கியம். உக்காந்துட்டா மனசு ஈஸியா கட்டுப்படுத்திடுமா? கிடையாது. நெறைய எண்ணங்கள் எழம்ப தான் செய்யும். அதுக்கு தான் மூச்சு பயிற்சி சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க இந்த மூச்சுக்கும், நமக்கும், நம்ம மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த மூச்சு உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது, எண்ணங்கள் எழும்புறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான். சரி, ஓகே. இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து கிருஷ்ணர் போன அத்தியாயத்துல பிரம்மம் யாரு? பரபிரம்மம். அதாவது சர்வேஸ்வரன யார நீ தியானம் பண்ண போற? ஏதோ ஒரு கடவுள. ஏன்னா நம்மளால நம்மளோட அறிவுக்கு, இல்ல நம்மளோட ரியாலிட்டிக்கு ஒத்துப்போகாத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால நெனைக்க கூட முடியாது. அப்போ பகவான் என்ன சொல்றாரு? "நான் இப்படிப்பட்டவன் தான். நான் சர்வேஸ்வரன். எல்லாத்துலயுமே வியாபித்திருக்கிறதும் நான் தான். எல்லாமாவுமே இருக்கிறதும் நான் தான். என்ன நீ எல்லாத்துலயுமே பார்க்க பார்க்க உனக்கு என் மீது ஈர்ப்பு வரும். பக்தி வரும். ஒரு சூரியன பார்க்கும்போது பகவானோட நெனப்பு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்லயும் எப்படி இருக்கிறேன்னு போன அத்தியாயத்துல சொன்னாரு. இந்த அத்தியாயத்துல அப்பியாசத்த பத்தி சொல்றாரு. ஏன்னா, தியானத்த ஒரே நாள்ல மட்டும் நம்பளால இப்ப நான் உட்காந்து தியானம் பண்றேன். சட்டுன்னு என் மனசு அடங்கிடுமா? அடங்காது. உடனே எனக்கு ஆத்ம தரிசனம் கிடைச்சிடுமா? அதுவும் கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்த நாள் மறுபடியும் தியானம் பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள். ஏன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் தியானம் பண்ண பண்ண தான் என் மனசும் அடங்கும். என் உடம்பும் அதுக்கு ஆம் எப்படி சொல்றது? இயங்க ஆரம்பிக்கும். அதோட ஒத்து இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா, இந்த மனசும், உடலும் 2ம் ஒண்ணு சேர்ந்து கோஆப்பரேட் பண்ணி இயங்கும்போது தான், நம்மளால ஒரு விஷயத்த கத்துக்கவே முடியும். யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ நல்லா டிராயிங் வரையணும், ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, உங்க மனசும் அதுக்கு ஆசைப்படணும். அப்புறம் நீங்க உங்க உடலால அத பயிற்சி பண்ணணும். இது 2ம் ஒண்ணா சேர்ந்து இயங்கும்போது தான், உங்களால ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டா வர முடியும். ஒரு மியூசிக் கத்துக்கிறீங்க அப்படின்னாலும், உங்களோட மனசுக்கு அது ஆசைப்படணும். அதுல உங்களோட கவனம் முழுசா இருக்கணும். அத தொடர்ந்து பயிற்சி செய்ய உங்களோட உடம்பு ஒத்துழைக்கணும். இது 2ம் சேர்ந்து நீங்க தொடர்ந்து பல வருஷமா, பல நாட்களா இப்படி நீங்க பயிற்சி பண்ணும்போது தான், சங்கீதத்துல நீங்க பெரிய ஆளா வருவீங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு துறையிலயுமே நமக்கு, அந்த துறையில நமக்கு தேவையான ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ஃபோக்கஸ்க்கு ஏத்தபடி நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும். இந்த 2மே ஒண்ணு சேர்ந்து இயங்கும்போது தான், நம்மளால அதுல ஷைன் பண்ணவே முடியும். அதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்றாரு, "நீ தினைக்கும் தியானம் பண்ணு" அப்படின்னு. ஆனா தியானம் நம்ம சட்டுன்னு பண்ண முடியுமா? அதுக்கு தான் அவரு ஓம்ங்கிற மந்திரத்த, பிரணவத்த உச்சரிச்சுக்கிட்டு வா அப்படிங்கிறாரு. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? நம்ம கண்ணு எப்படி நமக்கு விண்டோவோ, அதே மாதிரி தான் காதும்.
ஏன்னா நமக்கு கேட்குற சத்தமும், நம்ம கண்ல பார்க்குற பார்வையும், நமக்கு நெறைய எண்ணங்கள வந்து மனசுல எழுப்பிக்கிட்டே இருக்கும். அது வந்து நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ குடுக்கும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டாரு, "உன் பார்வைய மூக்கோட நுனியில வையின்ட்டாரு." ஆனா காத எப்படி பண்றது? ஏன்னா இந்த காலத்துல நெறைய சத்தங்களோட தான் நம்ப வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அந்த சத்தங்கள நம்பளால வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பல்லாம் பரவால்ல ஹெட்ஃபோன் இருக்கு. இல்ல நீங்க அந்த மெடிடேஷன் மியூசிக்கு ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு கேட்குறீங்க. ஃபைன். இருந்தாலுமே இந்த ஓம்ங்கிற மந்திரத்த நீங்க உச்சரிக்கும்போது என்ன ஆகும்? உங்க உடல்ல வைப்ரேஷன்ஸ் வரும். அதே சமயம் உங்க மனசு அத ஒரு கமாண்டா எடுத்துக்கிட்டு அத ரிப்பீட் பண்ண உங்க மனசு அதிலேயே லயிக்க ஆரம்பிக்கும். தியானம் கைகூடறதுக்கு ஓம்ங்கிற மந்திரம் உச்சரிப்பு உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அததான் இங்க கிருஷ்ணர் சொல்ல வராரு. ஓம்ன்னு உங்களால சொல்ல முடியலையா? உங்களுக்கு புடிச்ச பகவானோட நாமத்த தொடர்ந்து சொல்லுங்க. எந்த சுவாமியா இருந்தாலும் சரி. நமக்கு என்ன? கடவுள நேசிச்சு அவரோட நாமத்த தொடர்ந்து நம்ம உச்சரிச்சுக்கிட்டு வந்தா, நம்மளோட மனசு அதுல லயிக்கணும். அது மட்டும் தான் நம்மளோட டார்கெட்டே. அதுக்காக தான் ஓம்ங்கிற மந்திரத்த அவர் வந்து பயிற்சி பண்ண சொல்றாரு. அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து நெறைய பேசிக்கிட்டே இருக்கீங்க, பண்றீங்க. நெறைய கூட்டமா இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கீங்க கன்டினியூஸா. அப்போ உங்களோட அட்டென்ஷன கிராப் பண்ண மாரி யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டு கூப்பிடும்போது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. உங்களோட கவனம் ஃபுல்லா யாரு சத்தமா பேசுறாரோ, அவர கவனிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த ஓம்ங்கிற மந்திரமே. உங்க மனசு பல எண்ணங்கள அது வந்து கன்டினியூஸா நாம எப்ப எத கட்டுப்படுத்தணும்னு நெனைக்கிறோமோ, அந்த டைம் தான் இந்த கட்டுப்படுத்தவே முடியாத குதிரை மாதிரி, காள மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்பதான் ஓடவே ஆரம்பிக்கும். அத எப்படி நம்மளால கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? இந்த ஓம்ங்கிற மந்திரம். அது உங்க செவி வழியாவும், உங்க செவிக்கும், உங்க மனசுக்கும் அது ஒலிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு அதுல தன்னுடைய கான்சன்ட்ரேஷன ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. இது ஃபர்ஸ்ட் டே நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேவும் நான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இது என்னால ஒரே நாள்ல தியானத்துல சிறந்த ஒரு பெர்சனா வரவே முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? தொடர்ந்து இந்த தியானத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளால தொடர்ந்து ஒரு 1 மணி நேரம் வந்து தியானத்துல உட்கார முடியுமான்னா? முடியாது. ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ். இப்படியே வந்து நம்மளுடைய நேரத்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்ம உடம்பும் ஒத்துழைக்கணும். நம்மளோட உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ, அப்பதான் நம்மளோட மனசு வந்து அதுல ஸ்டேபிளா இருக்கும். உங்க மனசு ஒரு பக்கம் ஓடுது, உங்க உடம்பு வந்து ஒத்துழைக்கவே இல்ல அப்படின்னா, உங்களால வந்து தியானம் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. ஓம்ங்கிற மந்திரத்த என்ன நெனச்சுக்கிட்டே நீ வந்து அந்த மந்திரத்த சொல்லு. பகவான நெனச்சுக்கிட்டே நம்ம அந்த மந்திரத்த சொல்ல சொல்ல, நமக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. சோசியல் மீடியா, இந்த டிவி இதெல்லாம் வந்துட்டதுனால, பல்வேறு கோவில்ல இருக்கிற பகவான தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச பகவான் கிருஷ்ணரோ, ராமரோ, இல்ல நரசிம்மரோ, இல்ல உங்களோட குருவா கூட இருக்கலாம். மகா பெரியவா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், யாரா வேணாலும் இருக்கலாம். அவரோட திருவுருவத்த நீங்க உங்க மனசுல கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அவர நெனச்சு அந்த நாமத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த உருவம் கண்ண மூடுனாலும், கண்ண திறந்தாலும் அவரோட உருவம் மட்டும் உங்களுக்கு தெரியிற மாரி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதாங்க. தியானத்துல நீங்க சக்சஸ். அது மட்டும் இல்ல. பகவானோட நாமத்த சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த தியானத்துல உட்காரும்போது மட்டும் தான் பகவானோட நாமத்த சொல்லணுமா அப்படின்னா, இல்ல. நீங்க எந்த வேலை வேணாலும் செஞ்சுகிட்டு இருங்க. நீங்க போய் குளிக்கிறீங்களா? குளிக்கும்போது மனசுக்குள்ள பகவானோட நாமத்த சொல்லிக்கிட்டே குளிங்க. தலை சீவுறீங்களா? அவரோட நாமத்த சொல்லிக்கிட்டே செய்யுங்க. பாடிக்கிட்டே செய்யுங்க. இல்ல வேலைக்கு
போறீங்களா? போற போற வழியில பஸ்லயோ, கார்லயோ உட்காந்துட்டு போகும்போது, அவரோட நாமத்த சொல்லிக்கிட்டே பயிற்சி பண்ணுங்க. தூங்கும்போது, முழிச்சிருக்கும்போது, எல்லா நேரத்திலயும். இது நீங்க முயற்சி பண்ணி அவரோட நாமத்த சொல்ல ஆரம்பிக்கும்போது தான், உங்க மனசு நீங்களே அறியாம இருந்தாலும், உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா அந்த நாமத்த சொல்ல ஆரம்பிச்சுடும். இட்ஸ் லைக் ரெக்கார்டிங். நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத ப்ளே பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். லூப் மோட்ல. அந்த மாதிரி தான். நீங்க உங்க மனசுக்கு ஒரு பகவானோட நாமத்த தொடர்ந்து நீங்க விரும்பி சொன்னாலும் சரி, விரும்பாம சொன்னாலும் சரி, அவர் அதுக்கு கோச்சிக்கவே மாட்டாரு. ஆசையோட உங்களுக்கு எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ, ஜாலியா சொன்னாலும் சரி, சோகத்துல இருக்கும்போது சொன்னாலும் சரி, எப்ப வேணாலும் நீங்க இந்த பகவானோட நாமத்த சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அந்த நாமத்துக்கு பலன் உண்டு. புண்ணியமும் உண்டு. அதனால உங்க மனசு கட்டுப்படவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி பகவான் நாமத்த சொல்ல சொல்ல உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா அத புடிச்சுக்கும். அப்ப என்ன ஆகும்? நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கான்சியஸா இல்லைனாலும் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அந்த பகவான் நாமத்த ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க மனசு ஈஸியா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு அது துணையா இருக்கும். இதுதாங்க இந்த அபியாச யோகத்துல கிருஷ்ணர் சொல்றது. சரி, அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதன் கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டு மனசார பகவானை நினைச்சு அவரோட நாமத்தை இடைவிடாம சொல்லிக்கிட்டே அந்த பயிற்சி, அந்த அபியாச பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு தன்னோட கர்மத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாவே போதும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மரண காலத்தில் அவரை நினைக்கக்கூடிய வாய்ப்பை இது கொடுக்கும். பகவானை நினைக்கணும்னா, இப்போ நமக்கெல்லாம் எப்போ மரணம் வருதுங்கிறது யாராலையும் கணிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது மரண தருவாயில பகவானை நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்மளால எப்படி ஏற்படுத்திக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அந்த இதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்றாரு, தொடர்ந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரம் என்னை நினைச்சுக்கிட்ட கர்மயோகத்துல ஈடுபட்டுக்கிட்டு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். அந்த பயிற்சியே உனக்கு மரண தருவாயில நீ இருக்கும்போது உனக்கு அந்த ஞாபகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாம இறக்கும்போது எதை நினைச்சுக்கிட்டு இறக்குறோமோ அதுவாவே பிறப்போம். இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. பரதர், ஜடபரதர் பத்தி நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல பேசியிருக்கேன். ஏன்னா அந்த பரதர் பெரிய அரசன், எல்லாத்தையும் திறந்துட்டு பகவானையே நினைச்சு பகவானோட திருவடிய அடையணும்ட்டு காட்டுக்கு தவம் புரிய வந்தவரை அங்க ஒரு மானை பார்த்து மான் மேல ஒரு பிரியம், ஒரு தாய் பாசம் ஏற்பட்டு அந்த மானையவே நினைச்சுக்கிட்டு உயிர் விட்டாரு. அதனால அவருக்கு அடுத்த பிறவி மான் பிறவியாவே கிடைச்சது. அவர் செஞ்ச தவத்தின் பலனா பூர்வ ஜென்மத்துல நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அதனால மான் பிறவியில அவர் பகவானையே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த மான் பிறவி முடிஞ்சதும் அடுத்து மனித பிறவி அவருக்கு கிடைச்சது. அதுல ஜடபரதரா அவரு சதா சர்வகாலமும் பகவானை நினைச்சுக்கிட்டு அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டு ஒரு சன்னியாசியாவே வாழ்ந்து பகவானை போய் அடைஞ்சவர். கிடைத்தற்கரிய ஒரு பிறவினா இது மானிட பிறவிதான். இந்த மானிட பிறவியில தான் நம்மளால பகவான் ஒருத்தர் இருக்காரு, உடல் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவே நமக்கு இருக்கு. ஏன்னா ஒரு மிருகமா பிறந்தோம்னா அந்த அறிவெல்லாம் நமக்கு கிடையாது. அப்போ இந்த அரிதான இந்த மனித பிறவியில நமக்கு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பும் அவரை பக்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில பக்தி பண்ணுங்க. எப்படி பக்தி பண்ணாலும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன ஒரு சில தந்தையா, தாயா, தன்னுடைய குழந்தைய, நண்பனா, என் காதலனா பாவிச்சு தான் ஒவ்வொருத்தரும் என்ன நேசிக்கிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவங்க எப்படி என்ன நேசிச்சாலும் அப்படியே நான் அவங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல. எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு தேவதையோ, தேவர்களையோ, இல்ல வேற எந்த தெய்வத்தையோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக செல்வம் வேண்டும்னோ, பணம் வேண்டும்னோ, இல்ல படிப்பு வேண்டும்னோ, இல்ல நான் நல்ல வீரனாகணும்னோ, எப்படி அவங்க வேண்டிக்கிட்டாலும், அந்தந்த தேவதையா, அந்தந்த தெய்வமா இருந்து அருள் புரியறதும் இந்த கிருஷ்ணன் தான்னு அவரு ஏற்கனவே சொல்லிட்டாரு. எல்லாத்துலயும் நீக்கமற நிறைஞ்ச அந்த கிருஷ்ணர மனசார நினைச்சுக்கிட்டு, அவரோட நாமத்த நம்ம தினைக்கும் உச்சரிச்சு, நம்மளோட மனசுக்கு பயிற்சி குடுப்போம். மனசுக்கு மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்கும் அந்த பயிற்சிய குடுப்போம். ஏன்னா, இந்த மனசும் உடம்பும் சேர்ந்து இயங்கி, அந்த பயிற்சியில ஈடுபடும்போது, அதாவது தொடர்ந்து ஈடுபடும்போது, நமக்கு மனசு கட்டுப்படும். பகவான சீக்கிரமா அடையலாம். தேங்க் யூ.